10 படம் நடிச்சுட்டு மறுநாள் நான் சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்ற வரலாறு கிடையாது. புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இது குடும்ப அரசியல் தான். அடிச்சு சொல்றேன், இது குடும்ப அரசியல் தான். தொட்டளிக்கும் இடமெல்லாம் தளபதியின் கொடி பட்டொலி வீசி பறப்பதை பார். தென்கோடி தமிழ் மக்களின் ரஜ கஜ துர்ரக பதாதிகளோடு 2026 நம்முடைய வாக்கு. நான் ஜெயிச்சா மக்களை போய் பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு நடிகர் சொன்னார். தமிழ்நாட்டு இளைஞர்களின் அன்பு அண்ணன், மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், சனாதனத்தை ஒழித்து கட்ட போகும், ஆரியத்தை அழிக்க போகும் தமிழ்நாட்டின் ரியல் ஹீரோ மெட்டீரியல் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மற்றும் கழகத்தின் செயல் வீரராக, கழகம் பாய் என்று சொல்கின்ற திசையில் பாயும் மணிப்புறாவாக, இந்து அறநிலையத்துறையின் அமைச்சராக, சென்னை கிழக்கு மாவட்டத்தின் செயலாளராக இருக்கும் மாண்புமிகு பி.கே. சேகர் பாபு ஐயா அவர்களே, வணக்கத்திற்குரிய சென்னை மாநகராட்சியின் மேயர் அன்பு அக்கா பிரியா ராஜன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, கழக உறுப்பினர்களே, அதுக்கு மேல போயிட்டு இங்கு வருகை புரிந்திருக்கும் அத்துணை திராவிட சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இளம் பேச்சாளர் ரு. கீர்த்தனாவின் அன்பான வணக்கங்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆசியோடு என் உரையை தொடங்குகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மறைந்த போது தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு நிலவியது. தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் உருவாகியது என்று பேசினார்கள். தமிழ்நாடு வெற்றிடமா? இந்த இந்தியாவிற்கே கட்டிடமாக மாற்றி கொடுக்கும் ஒப்பற்ற முதலமைச்சர் அவர்களை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. தங்க தளபதி அவர்களுடைய வரலாறு என்பது 10 படம் நடிச்சுட்டு மறுநாள் நான் சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்ற வரலாறு கிடையாது. அமைப்பாளராக, செயலாளராக, பொருளாளராக, மேயராக, திமுகவின் தலைவராக, எதிர்க்கட்சியின் தலைவராக, இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எத்தனை பரிணாமங்கள் மக்களே. அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தான் தோணும். இவர் நைட்டு தூங்குவாரா இல்ல சாப்பிடுவாரா? ஏஎம்பிஎம் பாராது உழைக்கக்கூடிய சிஎம்ஐயும் டிசிஎம்ஐயும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. தங்க தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். அக்காமார்கள், அண்ணன்மார்கள்லாம் வந்திருக்கீங்க. திட்டங்களை வருஷப்படுத்த சொன்னா அப்படியே வருஷப்படுத்துவோம். மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், மக்கள் மருந்த முதல்வர் மருந்தகம், முதல்வர் படைப்பகம், குலவிளக்கு அகல் விளக்கு திட்டம், இப்படி தோழி விடுதிகள் திட்டம், இப்படி பல திட்டங்கள் தங்க தளபதி அவர்கள் நமக்காக கொண்டு வந்திருக்கிறார். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. இந்த உலகத்திலேயே பெண்கள் கொடூரமாக பாதிக்கப்படக்கூடிய நோய் எதுன்னு கேட்டீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய், யூட்ரஸ் கேன்சர் அப்படிம்பாங்க. இந்த உலகத்துல ஒரு ஆண்டிற்கு 1,00,000 பெண்கள் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்தியாவில 15.2% பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் சுமார் 3,38,649 சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு மாநிலத்தில் தான் என்று சொல்லும் போது கொஞ்சம் கர்வமா தான் இருக்கு. எத்துணை திட்டங்கள் நமக்காக. இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. சுமார் 20 ஆண்டுகள் கழித்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்காக திருப்பி புத்துயிர் போட அறிமுகப்படுத்திய ஒரே தளபதி, ஒரே முதலமைச்சர், அது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று பேசும்போது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வு முடிவுகள் வந்தது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சுமார் 145 மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. யூபிஎஸ்சி தேர்வுல மட்டும் இல்ல,
நம்ம பசங்களாம் உள்ள போயிட மாட்டாங்களா, ஜேஇ எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ள போயிட மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது செய்தித்தாள்ல தனியார் நிறுவனங்களின் விளம்பரம் வந்திருந்த வேளையில் தமிழ்நாட்டின் அரசு பள்ளி மாணவர்கள் சுமார் 448 மாணவர்கள் ஜேஇ எக்ஸாம் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி அவங்களோட புகைப்படம் நியூஸ் பேப்பர்ல வருதுன்னா அது வரலாறு தானே மக்களே. அந்த வரலாற்றை படைத்த வரலாற்று தலைவர் யார் என்று கேட்டால் அது ஒப்பற்ற முதலமைச்சர் அன்பு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டுமும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். என்ன கனவு? எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். அந்த கனவும் நினைவாகியது யாருடைய ஆட்சியில் என்று கேட்டால் திராவிட மாடல் ஆட்சியில் சுமார் 8,66,722 குடும்பங்களுக்கு சொந்த வீட்டை வழங்கியது இந்த இயக்கம் தான், இந்த தலைவர் தான். இது மட்டுமா அப்படின்னா பெண்களை முன்னிறுத்தியே பழகிய இயக்கம். அதனாலதான் இன்னைக்கு என்ன முதல்ல பேச விட்டுட்டு இனிவரும் பேச்சாளர்கள் எனக்கு அப்புறம் பேச இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் பெண்களை முன்னிறுத்தியே பழகிய இயக்கம் இந்த இயக்கம் என்று கூறுகையில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா துணை முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்திருக்கிறார். ஏன் சொல்றேன்னா இளம் பேச்சாளர் அப்படிங்கிற ஒட்டு என் பேருக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, அதற்கு காரணம் இங்க உட்கார்ந்திருக்கிற நம்முடைய துணை முதலமைச்சர் மட்டும்தான். 17,000 பேரு போட்டியிட்டாங்க. இந்த போட்டியெல்லாம் நடக்கும் இல்லையா, ஒரு இடத்துல நடக்கும். துணை முதலமைச்சர் அந்த இடத்து பக்கத்துல இருந்தாருன்னா வந்துருவாரு போட்டிக்கு. வந்துட்டு இந்த மாதிரி மைக் வாங்குவாரு. மைக் வாங்கிட்டு அவர் கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் உங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்களா? அதனாலதான் நான் உரிமையா அன்பு அண்ணன்னு கூப்பிடுறேன். முதலமைச்சர் அவர்களை அன்பு அப்பான்னு நான் உரிமையா கூப்பிடுறேன். அப்படின்னா முதலமைச்சர் அவர்களை அன்பு அப்பா என்றும் துணை முதலமைச்சர் அவர்களை அன்பு அண்ணன் என்று கூப்பிடுகிறேன் என்று சொன்னால் இது குடும்ப அரசியல் தான். அடிச்சு சொல்றேன், இது குடும்ப அரசியல் தான். எங்கோ இருந்த என்னை தமிழ்நாட்டு மூலம் முடுக்கல எங்கிலோ இதுக்கு ஒரு நிகழ்வே சான்றா இருக்கு. ஒரு 2 வாரம் முன்னாடி கோவிலுக்கு போயிருந்தேன். பூ கட்டுற பாட்டி இருந்தாங்க. அந்த பூ கட்டுற பாட்டியம்மா ஒரு போன் வச்சிருந்தது. பெரிய ஆச்சரியம், பாட்டியம்மா கையில டச் போன். ஆஹா, தமிழ்நாடு வளர்ந்துருச்சு. டச் போனுக்குள்ள லைட்டா இப்படி எட்டி பார்த்தா நான் பேசுற வீடியோ போய்கிட்டு இருக்கு. எங்கேயோ மூலையில் இருந்த என்னை தமிழ்நாட்டு மூளை முடுக்கு எங்கிலும் கொண்டு சேர்த்தது இந்த இயக்கம். இந்த இயக்கத்திற்காக இந்த குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும். 6ஆம் வகுப்புல இருந்து பேசிட்டு இருக்கேன். 6ஆம் வகுப்புல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் போட்டிகளில் கலந்து பேசுபவள் நான். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் முன்னால் முதல் முறையாக மேடை ஏற்றி என்னை அழகு பார்த்த அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் ஒரு சின்ன கதையோட முடிச்சுக்க விரும்புறேன். என் பின்னால் பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். ஒரு சின்ன கதை. எல்லாரும் கதை கேட்க ரெடியா? கேட்கலாமா? ஒரு அப்பா ஒரு புள்ள ஆத்த கடக்குறாங்க. என்ன கடக்குறாங்க? ஆத்த கடக்குறாங்க. அப்போ அந்த புள்ள அவங்க அப்பா கிட்ட சொல்றானா, அப்பா என் கைய கொஞ்சம் பிடிச்சுக்கோங்கப்பா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. உடனே அவங்க அப்பா சொல்றாரா, நான் உன் கைய பிடிச்சா என்னடா, நீ என் கைய பிடிச்சா என்னடா, பிடிச்சுக்கடா, சேர்த்து கடந்துடலாம் அப்படின்னு சொல்றாரா. உடனே அந்த பையன் சொல்றானா, இல்லப்பா நான் உங்க கைய பிடிச்சா எப்பயாவது விட்டுருவேன், ஆனா நீங்க என் கைய பிடிச்சனா விடவே மாட்டீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றானா. அந்த பையனோட நிலைமையில தான் இங்க வந்திருக்க அத்துணை மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள். அன்பு அப்பா அவர்கள் நம்ம கைய பிடிச்சார் அப்படின்னா விட மாட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து வேறு யாரு வந்தாலும் நம்மள எப்படி எல்லாம் பாத்துக்க மாட்டாங்க. இந்த கழகம் மட்டும்தான் ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, உங்க வீட்டுக்கு தேடி எங்க அக்காமார்களுக்கு ஒரு புடவையும் எங்க அண்ணன்மார்களுக்கு ஒரு வேட்டியும் உங்க வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிற தொண்டன் எங்க இருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார்கள். இப்படி பல செய்திகளை குறிப்பிட்டு நான் ஒரு கவிதையோட முடிச்சுக்கிறேன். பார் என் தமிழகமே பார், ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி என்று தொட்டளிக்கும் இடமெல்லாம் தளபதியின் கொடி பட்டொலி வீசி பறப்பதை பார். ஏளனம் செய்தோர், காணொலி போட்டோர், கொக்கொலி கொட்டினோர் முன்னால் எங்கள் தளபதி சூரிய தேரேறி எத்திக்கும் மணி கொண்டு என் கோடி தமிழ் மக்களின் ரஜ கஜ துரக பதாதிகளோடு பராக்கிரமம் காட்டும் அந்த பராந்தகனின் அழகை பார்த்த தமிழகம்
அழக பார்த்து வியந்தோம், வியக்க காத்திருக்கிறோம். தேர்தல் டேட் அறிவிச்சாச்சு. 23ஆம் தேதி ஏப்ரல். நமக்கெல்லாம் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு நான் பேசுவேன், பேச்சாளர்கள் பேசுவாங்க, இதெல்லாம் கேட்க வந்திருக்கீங்க. சரி, நமக்கு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. 2026 தவற விட்டுட்டு அக்காமார்கள் வந்து கேட்காதீங்க, எனக்கு மகளிர் உரிமை தொகை வரல, பஸ்ல போனா ஃப்ரீ இல்லைன்னு சொல்றாங்க, இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. 2026 தவற விட்டு விட்டோம் என்றால் தமிழ்நாடு தத்தளித்து விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஏங்க, நான் ஜெயிச்சா மக்களை போய் பாக்குறேன் அப்படின்னு ஒரு நடிகர் சொன்னாரு. ஜெயிச்சா மக்களை போய் பாக்குறியா? 4 நாள் 8 மாவட்டங்களுக்கு மக்களை தேடி நலத்திட்டம் வழங்கிய துணை முதலமைச்சர் இங்கு அமர்ந்திருக்கும் வேளையில் யார் உண்மையான ஹீரோ மெட்டீரியல்? அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், the real hero material of Tamil Nadu is our respected deputy CM உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எனவே 2026 நம்முடைய வாக்கு சத்தம் பத்தல. 2026 நம்முடைய வாக்கு. நன்றி மக்களே.